திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். சுற்றுலா பயணிகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது பல நாட்களாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளில் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு ஒன்று, சித்தாறு அணைகளில் வேகமாக நீர்மட்டம் உயர்ந்தது. பேச்சிப்பாறை அணையின் நீர் முழு கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து பேச்சிப்பாறை அணையில் முதல் கட்டமாக 500 கன அடி தண்ணீரும், தொடர்ந்து 2000 கன அடி தண்ணீரும், அதைத் தொடர்ந்து 2500 கன அடி தண்ணீரும் உபரி நீராக திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கம் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொண்டு அருவி முழுவதும் பறந்து ஆக்ரோஷமாக கொட்டியது. இதன் காரணமாக நீச்சல் குளம் மற்றும் கல்மண்டபங்களை மூழ்கடித்தபடி இந்த தண்ணீர் என்பது சென்றது. இதன் காரணமாக கடந்த 7 நாட்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பில் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. தடை என்பது தற்பொழுது நீடித்து வருகிறது. ஏற்கனவே ஆக்ரோஷமாக கொட்டிய தண்ணீர் என்பது பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு என்பது குறைக்கப்பட்டதை தொடர்ந்து சற்று தனிந்து தற்பொழுது வெள்ளம் கொட்டி வருகிறது. நேற்று மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியில் மழை என்பது குறைவாக பெய்தது. ஆனால் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருந்து வருவதால் தொடர்ந்து மழை நீடிக்கும் நிலையில் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது நீடிக்க வாய்ப்புள்ளது. பீட்டர் ஜெரால்ட், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.